இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ரோஹித் சர்மா வந்துட்டு அனுபவத்தால் ஜெயிச்சிட்டாருங்க நம்ம தோனி மாதிரி என்று தான் சொல்லணும். இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு வந்துட்டு அதாவது 2K கிட்ஸுக்கு ஒரு சரியான மெசேஜ் கொடுத்துருக்காரு சர்ஃப்ராஸ் கான் மூலம். தேர்ட் டெஸ்ட் அதாவது இந்தியா தோக்குற நிலைமையில் இருந்தாங்க. ஏன்னா 134 ரன் லீடில் இருந்தாங்க முதல் இன்னிங்ஸ்லேயே இங்கிலாந்து, ஓகேவா. பட் த்ரூவ் ஜூரல் என்னங்க சின்ன வயசாக இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. 90 ரன் விளாஸ்னாருங்க, வெளுத்துட்டாப்பில். அதுக்கப்புறம் ஸ்கோர் ஏறிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அஸ்வின் வந்துட்டு அவரோட அனுபவத்தை வச்சு இங்கிலாண்டை ஜெயிச்சு விட்டார் என்றே சொல்லாங்க. 3வது நாள்லேயே இந்தியா இன்னும் என்ன சொல்கிறது டார்கெட்டை ரீச் பண்ண வெறும் ஒரு 150 ரன் தான் தேவை. ஈஸியாக நாளைக்கு சேஸ் பண்ணி இந்த சீரீஸை தட்டி தூக்கிடுவாங்கன்னு வைங்களேன். இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அஸ்வின் டக்குன்னு விக்கெட் எடுக்கும்போது ஸ்பின்னர் வந்துட்டு அப்படியே சுற்றிட்டாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை. இந்த அனகொண்டா பாம்பு ஒரு இறைய முறுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுழலில் முறுக்கிட்டாங்க என்றே சொல்லலாம் குல்தீப் யாதவ் அண்ட் அஸ்வின். அப்போ வந்துட்டு மேலும் அட்டாக் பண்ண நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு அந்த பேட்ஸ்மேனுக்கு பக்கத்தில் நிற்பாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்லிப் பக்கத்தில் அந்த லெக் சைடு தட்டும்போது அங்கே நிற்பாங்க இல்லையா, லெக் சைடு வந்துட்டு சுபன் கில்லை நிற்க வச்சார், ஆஃப் சைடில் சர்ஃப்ராஸ் கானை நிற்க வச்சார். சர்ஃப்ராஸ் கான் அந்த இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹெல்மெட் போடாமல் நின்னார் பார்த்தீங்களா அங்கே திமிர. அதாவது இப்போ உள்ள யங்ஸ்டர் வந்துட்டு ஸ்பீடாக வண்டி எடுத்தோன்னு போவாங்க இல்லையா, 60-70 ஸ்பீடில் போவாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. அந்த இளம் ரத்தத்துக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன். இதே 30 வயசில் அவங்களுக்கு ஆகும்போது நம்மளாடா இப்படி போனால் மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம்டான்னு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க 30 வயசுக்கு மேலே. ஓகே, இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பக்கத்தில் ஃபீல்ட் நிற்கும்போது எத்தனையோ பேர் காயமாகி உயிரே இழந்திருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் ஹெல்மெட்டே போடாமல் தெனாவட்டா கெத்தா டே நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது போடுங்க அஸ்வின் போடுங்க குல்தீப் யாதவ் அப்படின்னு தெனாவட்டா நின்னாரு. பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி இருந்த ரோஹித் சர்மா அவர் தானே கேப்டன், சர்ஃப்ராஸ் கானை கூப்பிட்டாரு. என்ன ஹீரோவாகன்னு பார்க்குறியா, தலையில் பட்டா தெரிச்சிருண்டா, சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஹெல்மெட்டை ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து கொண்டு வந்து இதை நீ போடணும். நான் கேப்டனாக விளாட்டினாலும் எப்போதுமே எந்த நீ லோக்கல் கிரிக்கெட் விளையாண்டாலும் டெஃபினட்டாக ஹெல்மெட் போட்டுக்க. உன்னை நம்பி வந்துட்டு பின்னாடி ஃபேமிலி இருக்குடா ராசா, அதை நீ புரிஞ்சு எப்போதுமே நீ பேட்ஸ்மேன் பக்கத்தில் ஃபீல் பண்ணும்போது ஹெல்மெட் அணிஞ்சிக்க. அதுதான் உனக்கும் சேஃப்டி, உன் குடும்பத்துக்கும் பின்னாடி சேஃப்டியாக இருக்கும் என்று ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் மன்னிப்பு கேட்டார். இனிமேல் நான் அந்த மாதிரி நிற்க மாட்டேன், ஃபீல்டர் பக்கத்தில் பேட்ஸ்மேன் பக்கத்தில் என்னன்னா ஹெல்மெட் அணிஞ்சிக்கிறேன்னு சொன்னாருங்க. இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செம்மையாக புரிய வச்சாருங்க அனுபவமுள்ள ரோஹித் சர்மா. அதான் அடிக்கடி ஒரு ப்ளோசிப்பி சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ விலை கொடுத்தாலும் அனுபவத்தை மட்டும் வாங்க முடியாதுன்னு. அந்த அனுபவம் சர்ஃப்ராஸ் கானை திருத்தியது என்றே சொல்லாங்க ரோஹித் சர்மா மூலம். ரோஹித் சர்மாவோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.